குறையினை போக்கும் கோவழியாம் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்மைகள் நாமே அடைவோவாய். வானத்தை நோக்கும் நறும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். வானத்தை நோக்கும் நறும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்து, அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்து ஆண்டவர் திருவுள் படைத்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இத்திருப்பலியானது இன்றைய நாளிலே வணக்கமாத நாளை சிறப்பிக்கின்ற அமலையான அன்பு இறைமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். மேலும் இந்த திருப்பலியானது வின்சென்ட் பிரெயின் என்பவருடைய 15வது பிறந்தநாள் நன்றி பள்ளியாகவும், டொமினிக் சுனில்தாஸ் என்பவருடைய பிறந்தநாள் நன்றி பள்ளியாகவும், மார்டின் ஜெயசிலி என்பவருடைய நன்றி பள்ளியாகவும், அமல்ராஜ் கிளாரா இவருடைய நன்றி பள்ளியாகவும், மனுவேல் ஜான் ஆன்சி விமல் ரொசாரியோ இவர்களுடைய நன்றி பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சிறப்பு கருத்தாக கான்சிஸ் போர்ஜியா, உமா மேரி எரினி இவர்களுடைய குடும்ப கருத்துக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் மரித்த ஜோசப் அரைக்கசாமி ரெஜி, அந்தோனிசாமி பிள்ளை, ரோசாலி அம்மாள், இருதயராஜ் சாம்சன் 40ஆம் நாள் நினைவு நாளாகவும், பொன்னுசாமி அந்தோனிதாஸ் தயாலமேரி இவருடைய ஆண் வேலைப்பாற்றுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம் உள்ளத்தில் இருக்கின்ற சொந்த தேவைகள் கருத்துக்களுக்காகவும் யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்காகவும் நம் குடும்பங்களில் மரித்த நம் பெற்றோர் உற்றார் உறவினர் யாரும் நினையாத அனாதை ஆன்மாக்களையும் இந்த திருப்பலியில் நினைத்து அவர்களுக்காக மன்றாடி வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுவிக்கப் பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவர். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினான். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனந்திருப்ப செய்தால் தவறான நெறியிலிருந்து மனம் திருப்புகிறார், அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதை, திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பாடுங்கள் வீரையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் அல்லேலூயா 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 அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறுத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கெழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 வாசிக்கப்படவிருக்கும் வரை வார்த்தைகள் 13 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா, நான் கிறிஸ்துவனா கிறிஸ்துவில் தான் பிறக்க ஆசை அப்படின்னு சொல்கிறாங்கலாம் கை தூக்குங்க பார்ப்போம். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கிறிஸ்துவனா கிறிஸ்துவலா தான் நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, வெரி குட், பாராட்டுதல், வெரி குட். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால், இப்போ கட்டியிருக்கிற கணவர் தான் எனக்கு கணவராக வரணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சைடு இருக்கிறவங்க கை தூக்குங்களேன். சிஸ்டர், நீங்கள் யாரும் தூக்கக்கூடாது. என்னப்பா யாருங்க தூக்கல? ஐயோ, ஷாக் ஆகிடுவாங்க அவங்க. இப்போ பாருங்க, அவங்க தூக்குவாங்க கரெக்டாக. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால், இப்போ இருக்கிற மனைவி தான் எனக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்படுறது யார்? என்ன சார் மீசக்காரர் ரொம்ப லேட்டாக தூக்குறீங்க? அருள்ரோஸ் சார், வைரிக்க பாருங்க, ஜென்ஸ் எல்லாம் டக்குன்னு தூக்கிட்டான்.
கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றை இன்றைக்கு முதல் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு நமக்கு எழுதுகின்றார். மிக முக்கியமானது கிறிஸ்துவ வாழ்விற்கு ஜெபம், இறைவேண்டல் பற்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவேண்டல்னு இறையிடம் வேண்டுகள் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட 7-8 முறை குறிப்பிட்டிருக்கிறாரு. மிக மிக முக்கியமானது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொன்னேன்னான்னு தெரியல, சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஒரு முறை ஒரு இடத்துல சர்ச்சுக்கு பக்கத்தில் டாஸ்மார்க் மதுபான கடையை திறந்தார்கள். உடனே பங்கில் இருந்தவங்கெல்லாம் பங்கு சாமியார் போட்டு எதிர்த்தாங்க. போயிட்டு எப்படி சர்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முறையிட்டார்கள், எழுதி போட்டார்கள். இருந்தாலும் பங்கு சாமியார் கூப்பிட்டு நம்ம முறையிட்டோம், இருந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நைட் விஜில்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ மழை பெஞ்சது மாதிரி திடீர்னு ஒரு நாள், அந்த நாட்களில் காற்று புயல் அடி வீசி மின்னல் வேகத்தில் ஏதோ ஒன்று அடித்து அந்த மதுபான கடையில் விழுந்து சுத்தமாக எரிஞ்சு போச்சு அப்படியே ஃபுல்லாக. மதுபட அந்த ஓனர் வந்துட்டார். உங்களால் தான் அது எரிஞ்சு போச்சு, நீங்கள் ஜெபிச்சதுனால தான் எரிஞ்சு போச்சுன்னு கேஸ் கொடுத்துட்டார். இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க, ஐயையோ நாங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை இவங்க ஜெபிச்சதுனால்தான் எரிஞ்சு போச்சு அப்படின்னா. கடைசியில் நீதிபதி சொன்னார், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மதுக்கடை ஓனர் இவங்க ஜெபிச்சாங்கன்னு ஜெபத்தில் நம்பிக்கை இருக்குது, இவங்க ஜெபிச்சாங்க ஆனால் ஜெபத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார். இறைவேண்டலை பற்றி இன்றைக்கு யாக்கோபு மிக அதிகமாக சொல்லியிருக்கிறார். அதிகமாக ஜெபிப்பார். ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், அவருடைய முட்டிக்கு க்ளவுஸ் போட்டுக்குவாராம். ஏன்னா அந்த அளவிற்கு முழந்தால் படியிட்டு ஜெபிப்பாராம், நீண்ட நேரம் ஜெபிப்பாராம். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய வல்லமை பற்றி இன்றைக்கு முதல் வாசகத்தில் அவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். மிக சிறப்பான முறையில் இறைவேண்டலுடைய மிகமான முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதான் சொல்வார்கள், ஒருவர் உலகில் மிக உயர்ந்தவர் யார் என்றால், எப்போ நீ முட்டி போட்டு ஜெபிக்கிறியோ அந்த தருணத்தில் நீ உலகிலேயே உயர்ந்தவனாக கருதப்படுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டி போட்டு ஜெபிக்கிற பொழுது, முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? நாம் முட்டி போட்டு கடவுள் இடத்துல மன்னிப்பு கேட்கலாம். மனம் திரும்பி, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை காட்டுவதற்கு முட்டி போட்டு நம்ம கேட்டோம்னா, எப்பவுமே சில நேரத்தில் நம்ம வீட்டில் கூட ஏதாவது தப்பு பண்ணிட்டா முட்டி போட வைப்பாங்க. முட்டி போட்டு பெற்றோர்களிடம் மன்னிப்பு கேட்க வைப்பார். இன்னொன்று, நீங்கள் முழந்தால் படியிடுகிற பொழுது உங்களுடைய தாட்சியை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். நான் ஒன்றுமில்லை, கடவுளே நீர்தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி நமது ஹியூமிலிட்டி, தாட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாகவும் முழந்தால் படியிட்டு ஜெபிப்பது ஒரு பழக்கம். மூன்றாவதாக, முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது நமது வேண்டுதல்கள் வெற்றி பெறும், கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் நிறைய பேர் பார்த்தோன்னா வேளாங்கண்ணியில் பார்த்தோன்னா நம்ம முட்டி போட்டுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போவாங்க, ரொம்ப தூரம் போவாங்க. இங்கேருந்து அந்த பழைய ஆலயத்திற்கு குளம், மாதா குளம் முட்டி போட்டுட்டு போவாங்க, அவருடைய ஜெபம். ஆக முட்டி போட்டு ஜெபிக்கிறது என்பது அது ஒரு தனி சக்தி. ஆலயத்தில் கூட நம்ம பார்க்குறோம், முழந்தால் படியிட்டு மிக முக்கியமான நேரங்களில் நாம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்றோம். ஆக இந்த இறைவேண்டலில் மிக முக்கிய 2 மதிப்பீடுகள் அப்படின்னு சொன்னால், ஒன்று, தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், விட்டு விட்டு ஜெபிக்கக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு. இது தொடர்ந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். அதனால தான் இயேசு மிக தெளிவாக சொல்கின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். யூ ஆஸ்க், continuously ask, continuously seek, continuously knock. ஸோ இந்த தொடர்ச்சி, இடைவிடாமல், கேப்பே இல்லாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆதி கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா
தொடக்க காலத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்த போது அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல. ஒட்டுமொத்த திருச்சபையும் குடும்பமாக கூடி என்ன பண்ணுறாங்க, வேண்டுகிறார்கள், ஜெபிக்கின்றார்கள். இப்போ சின்னப்பர் அவருடைய உடன் உழைப்பாளிகள் சிறையில் இருந்தபோது ஜெபிக்கின்றார்கள். என்ன ஆகுது, அங்கே சிறை கதவுகள் உடைக்கப்படுகிறது. ஆக அவர்கள் செய்தது இறைவேண்டல். தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தொடக்க கால திருச்சபை ஒரு எடுத்துக்காட்டு. ஆக இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. இரண்டாவதாக, இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஜெபிச்சா போதுமா? இல்லை, இன்னொன்று அவசியம். அதாவது ஃபெய்த், நம்பிக்கை. உறுதியான நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் வாழ்வில் நாம் பார்க்கின்றோம், இயேசு தனது சொந்த ஊரான நாசரத்திற்கு செல்கிற பொழுது அங்கே எந்த வல்ல செயலும் அவரால் செய்ய முடியல. ஏன்னா ஷாக் ஆயிட்டார். எதை பார்த்து? அவர்களது நம்பிக்கையின்மையை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறார். அதனால் அவர் வல்ல செயல்களை அவரால் செய்ய முடியவே இல்லை. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன், நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, புதுமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை. புதுமை செய்யுங்க, நான் நம்புறேன்றதல்ல, நம்புங்கள், புதுமைகளை கண்டறிவீர்கள். ஆக இந்த இரண்டும் கண்டினியூஸாக தொடர்ந்து ஜெபிக்கணும். அதுக்கு தான் யாக்கோபு சொல்கின்றார், உங்களுள் யாரானும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யுங்கள், மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாடல்களை பாடுங்கள். ஸோ நீங்கள் நல்லா இருந்தாலும் ஜெபியுங்கள், நல்லா இல்லாட்டானாலும் ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லாவற்றிற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் என்கிற கருத்தை இங்கு வலியுறுத்துகின்றார். நோயுற்றிருந்தால் ஜெபியுங்கள், மூப்பர்களை அழைத்து அவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையவற்றை நமக்கு எடுத்து கூறுகின்றார். ஆக இடைவிடாமல் நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஸோ எளிதாக ஒரு சிஸ்டம் நாம் உருவாக்கி கொள்ளலாம் ஜெபிப்பதற்கு. சொல்வார்கள் அல்லவா, ஆக்ட்ஸ், ACTS, ஆக்ட்ஸ். A stands for adoration. ஆராதனை. நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இந்த ஆராதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளே, நான் எந்த அளவிற்கு உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் ஆராதனை. சும்மா பாடல்களை பாடுவது அல்ல. இந்த ஆராதனை மூலமாக why I love you, how much I love you என்பதை அந்த ஆராதனை வழியாக கடவுளுக்கு நீ தெளிவுபடுத்த வேண்டும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அந்த பாடல் வரிகள் இதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எந்த அளவிற்கு ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பதை ஆராதனை வழியாக நாம் கடவுளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆக்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடரேஷன், ஆராதனை. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கன்ஃபெஷன். நமது பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். என்ன சொல்லலாம்? நான் தவறு ஆண்டவரே, நீங்கள் தான் ரைட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் எந்த ஏரியாலாம் நான் கரெக்ட் பண்ணிக்கணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் விழுந்தால் படியிட்டு நம்மை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். T stands for Thanksgiving. இன்றைக்கு இரண்டாவது ஒரு இதுதான். மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும் என்று சொல்கின்றார். Praise and worship, Thanksgiving. நன்றி கூறுதல் எவ்வளவோ இருக்கின்றது, சொல்லிக்கிட்டே போனால் டைமே இருக்காது. நன்றி எறிதல் நாம் செய்ய வேண்டும். ஜபத்தினுடைய ஒரு சிஸ்டத்தில் இறுதியாக S stands for supplication. மன்றாட்டுகள், பரிந்துரைகள். பரிந்துரை பிறருக்காக, மன்றாட்டுகள் வேண்டுதல்கள் எனக்காக. ஆக நான் பிறருக்காக ஜெபிக்கிற பொழுது அது பரிந்துரை. ஆண்டவரிடம் பரிந்துரை செய்கின்றோம், பரிந்து பேசி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வேண்டுதல் மன்றாட்டுகள் என்பது எனது சொந்த, ஒவ்வொருவருடைய சொந்த மன்றாட்டுகள் வெற்றி பெறாக. ஆக்ட்ஸ், இந்த சிஸ்டத்தை நாம் இறைவேண்டல் செய்கிற பொழுது நாம் பயன்படுத்திக்கலாம். இங்கேயும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம், குடும்பத்திலையும் செய்யலாம், அன்பிய கூட்டத்திலையும் செய்யலாம். இது ஃபார்மேட். எனக்கு ஜெபிக்க தெரியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஒரே ஒரு கருத்தை நாம் முதல்ல எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். ஜெபிக்கிற பொழுது வல்லமை மிக்கவர் ஜெபிக்கிறவரா அல்லது ஜபத்தை கேட்பவரா? இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பார்த்து ஜெபிக்கிறேன், இதில் வல்லமை உள்ளவர் யார்? எ பவர்ஃபுல் பர்சன் நானா? இல்லை, கேட்கிறவர் பவர்ஃபுல் பர்சன். கேட்கிறவர் பவர்ஃபுல் பர்சன். ஆக அவர் சக்தி நிறைந்தவர். ஆக நாம் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் ஐயோ எனக்கு வார்த்தை வரல, எனக்கு தெரியாது, நான் படிக்கல, நோ. சிம்பிள் ஜபம், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கேட்கிறவர் வல்லமை மிக்கவர், பவர்ஃபுல்லான மனிதர், அவர் கேட்பார். அதனால் அதை நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் வச்சு ஜெபிக்கணும், கூச்சப்படக்கூடாது.
ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் செய்யலாம், தண்டிக்கக்கூடியவர் அவர். ஆக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சிஸ்டத்தை நாம் உருவாக்கி கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இறுதியாக நாம் பார்க்கின்றோம், கடல் மீது இயேசு நடந்து வருகின்றார். சீடர்கள் படகில் இருக்கிறார்கள். இயேசுவை பார்த்த உடனே ஐயோ பேய் என்று அலறுகிறார்கள். பிறகு இயேசு தான் என்பதை அறிந்து கொண்ட உடனே பேதுரு என்ன செய்யறாரு, ஆண்டவரே நான் வரட்டுமா அப்படின்னோடனே பேதுரு நடக்கிறார். ஆனால் இயேசு சொல்லியிருக்கலாம், பேதுரு மட்டும் இல்லை எல்லாரும் நடந்து வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பெரிய விஷயமே கிடையாது இயேசுவுக்கு. ஆனால் இதில் என்ன மாற்றம்னா, ஏன் பேதுரு நடந்து வந்தார்? ஏன் நடந்து வந்தார்? அவர் கேட்டார், நான் நடந்து வரட்டுமான்னு கேட்டார். நம்ம கேட்கணும். நம்ம படகுல இருந்துக்கிட்டே ஆண்டவரே தண்ணி படகுல வராது கூடாது, நாங்கள் சேஃபாக இருக்கணும், ஜெபிச்சா கடவுள் செய்ய போகிறாரு. ஆனால் இன்னும் மகத்துவமிக்க காரியங்களை நீங்கள் பார்க்கணுன்னா பேதுரு மாதிரி கேட்டு நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம வரலாம். ஆக கேட்பது நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. கேட்கிறவர் எப்பொழுதுமே 2 செவிகளையும் திறந்து வைத்திருக்கின்றார். ஆக நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அந்த யாக்கோபு திருமுகத்தை வீட்டுக்கு போனால் ஒன்று வாட்சி பாருங்கள். மிக தெளிவாக இறைவேண்டலை பற்றி மிக தெளிவாக யாக்கோபு நமக்கு இன்றைக்கு எடுத்துரைத்திருக்கு. எவ்வளோ முக்கியம். எல்லாத்துக்கும் இதை தான் நோயில் பூசல் கொடுக்கும் பொழுது குருவானவர் வாசிக்கின்றார். இந்த பகுதியை தான் வாசிப்பார். ஆக நாம் ஜெபிப்போம். மகிழ்ச்சியாக இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் எவ்வேளையில் எந்நேரத்திலும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், இறைவேண்டல் செய்வோம். கேட்கிறவர் வல்லமை உள்ளவர், நாம் பெற்றுக்கொள்வோம். எழுந்து நின்று நாம் அது மன்றாட்டுக்களை எடுத்து கூறுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, திரு அவையின் நல்ல மேய்ப்பர்களை தங்களின் செயல்களால் இறை வார்த்தையின் ஒளியில் இருளில் வாழும் மக்களை நல்ல பாதையில் வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டில் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நீர் வழங்கும் வாழ்வும் ஒளியும் கிடைக்க நீர் அவர்களோடு தங்க வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற இறைவா, எம் பங்கு வளர்ச்சிக்காக உழைத்து உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இறையாசீர் பெற்று நிறைவாழ்வை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமல அன்னையை எமது பாதுகாவலியாக கொண்டுள்ள அமல அன்னை அன்பிய இறை மக்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். மரியாள் கொண்டிருந்த கீழ்ப்படிதல், உதவி செய்தல், குறைகளை தீர்த்தல், தாழ்ச்சி, பிறர் அன்பு, இறை சித்தம் நிறைவேற்றுதல் போன்ற பண்புகளை கொண்ட மக்களாக வாழ வரம் தருமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு இறைவா, தாட்சியான உள்ளத்தோடு பல்வேறு விதமான மன்றாட்டுக்களை நமக்கு உகந்தவதியாக நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்களுக்கு அருளி எங்களை வலுப்படுத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உரைத்த பயனா
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கேற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாக உடலெடுத்து கன்னிமரியாவுக்கு பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கள் பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உலகங்களிலே ஓசானா. ஆகவே ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்று நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட V.A. அந்தோனிசாமி பிள்ளை, ரோசாலி அம்மாள், இருதயராஜ், சாம்சன், பொன்னுசாமி, அந்தோனிதாஸ், தயாலமேரி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனர்களும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சிலரிலும் எனது ஆன்மா தன்னை பார்த்து நிலைவாகும். உணர்வுகள் மறையா என் தெய்வமே நிறைவானவர். என் ஆசை நினைவில் என் இயேசு தெய்வமே, அவரின்றி நான் இல்லை. மாற
வந்திட வேண்டும். இதுவே என் கனவு, அதுவே என் ஆசை, என் தெய்வமே இறைவானவர். என் ஆசை நினைவில் என் இயேசு தெய்வமே, அவரின்றி நான் இல்லை. கிறிஸ்துவின் ஆன்மாவே புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை கெழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறைவேண்டல் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் வருவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தாவுட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவு போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் மத மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. மாதா வணக்க பாட்டு கூட பாடுங்க. மாதா வணக்க பாடல். வணக்கம் மாதா பாடலாம். திருப்பலி இந்த அறிவிப்பு முடிந்தவுடனே நம்ம எல்லாம் வெளியே போயிடுவோம். வெளியிலே மாதாவுக்கு அந்த பாடல் பாடிய பிறகு தேரை நாம் வந்தளிப்போம். அதோடு நாம் நிறைவு பெறும். இன்றைய நாளை சிறப்பித்தவர்கள் அமல அன்னை அன்பிய இறை மக்கள். கோலெல்லாம் போட்டாங்க. மழை வந்து அது இதாகி போச்சு. தேரெல்லாம் அலங்கரித்து பீடத்தை அலங்கரித்து இன்றைய தினம் இந்த நாளை சிறப்பித்திருக்கின்றார்கள். ஸ்நாக்ஸ் இருக்கின்றதா? இருக்காமா? ஸோ ஸ்நாக்ஸும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஸோ எனவே திருப்பலி முடிந்து தேர் மந்திரித்த பிறகு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தப்புன்னு வீட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வாயில் போட்டுக்கிட்டே அப்படியே சோஷியல் பண்ணணும். பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே இருக்கணும். அதுக்கு தான் கொடுக்குறோம். ஒரு சிலர் இப்படி வாங்கி இப்படி வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. அது போகக்கூடாது. சும்மா அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவர்களுக்கு நாம் கரகொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை புனித மார்க் அன்பிய இறை மக்கள் வணக்க மாதத்தை கொண்டாடுவர்கள். 4:45 நாம் மழை பெய்யவில்லை என்றால் ஜெபமாலை தேர்பவனி, அதைத் தொடர்ந்து வந்து நாம் திருப்பலியில் பங்கெடுப்போம்.
புதிய பங்கு தந்தை அர்ப்பணியாளர் ராக் சின்னப்பா அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி புதிய பங்கு தந்தையாக பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். நாளை தினம் காலை 5:30 மணிக்கு தமிழிலும் 7 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலிகள் நடைபெறும். 8:30 மணி திருப்பலி நடைபெறாது. உதவி பங்கு தந்தையர்கள் நாளை மதியம் திரையர் ஆண்டவர் ஆலயம் எழும்போர் பங்கேற்க உதவி பங்கு தந்தையாக பணி பொறுப்பேற்க செல்கின்றார். அவர்களை நீங்கள் இப்பொழுது திருப்பலி மன்றம் வாழ்த்தலாம், கை கொடுக்கலாம். நாளை தினம் மார்க் அன்பியம் சிறப்பிக்கின்றார்கள். திங்கட்கிழமை தேவசகாயம் அன்பியம், செவ்வாய்க்கிழமை யாகப்பர் அன்பியம். இதோடு அன்பியங்கள் நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து புதன்கிழமை இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், வியாழக்கிழமை சிந்தை பால் பாடகர் குழு, வெள்ளிக்கிழமை மறைக்கல்வி பிள்ளைகள், ஆசிரியர்கள், சனிக்கிழமை அன்னைக்கு முடிசூட்டும் விழாவினை மரியான் சேனை சிறப்பிக்கின்றார்கள். அன்னைக்கு நமது புதிய பங்கு தந்தை இங்கு இருப்பார். அவர்தான் திருப்பலி நிறைவேற்றுவார். எனவே நன்றாக சிறப்பாக நீங்கள் வணக்க மாதை தன்னால் கடைசி நாள் மிக சிறப்பாக கொண்டாடுங்கள். பெரிய மாதாவை வைத்து முடிசூட்டு விழாவை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். கிறிஸ்டி எல்லாம் சேல் பண்ணுவார். மரியான் சேனையும் நல்லா பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வழிபாட்டினை சிறப்பு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திங்கட்கிழமை முதல் உதவி பங்கு தந்தை ஆக்டிங் பங்கு தந்தை போல உதவி பங்கு தந்தையாக நமது சதீஷ் ஃபாதர் இருந்து உதவி செய்வார். நானும் நாளை திங்கட்கிழமை முதல் 3 நாட்கள் இங்கே இருக்க மாட்டேன். எனவே சதீஷ் அவர்கள் இங்கிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் இன்றைய தினம் மறு தந்தை பெஞ்சமின் நமது பங்கின் மண்ணின் மைந்தர் பெஞ்சமின் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதர் போப் எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்கிறாரா? ஓகே, பார்த்துக்காங்க. நாங்கள்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபாதருக்கு ராக்கு நல்லா தெரியும். ஃபாதர் ராக் ஃபாதர் சாந்தோம் பேராலயத்தில் இருந்த பொழுது ஃபாதர் அங்கே இருந்தார் 1 வருஷம். அதனால நன்றாக தெரியும் அவருக்கு. நாளைக்கு இருப்பீங்க இல்லையா? யாருக்கு டுமாரோ? நன்றி. ஸோ 1 இயர் தந்தை மைக்கேல் யூஜின் அவர்கள் நமக்கு எல்லா காரியங்களிலும் உதவியாக இருந்தார். உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை கரகுல் எழுப்பி நமது நன்றியும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய பங்கில் தெரியுது ஆண்டவர் சேம், அதனால் பெரிய மாற்றம் இருக்காது. ஏன்னா அதே ஒரு சிந்தனையோடு அவர் போகலாம். ஸோ வாழ்த்துகின்றோம். ஆல் த பெஸ்ட் ஃபாதர். வேறு எதாவது இருக்கா? அப்பொழுது நாங்கள் அனைவரும் வெளியே தேரான செல்வோம். நீங்கள் அப்பொழுது அந்த வணக்க மாதா பாடலை நீங்கள் பாடுங்கள். கொண்டாடிடவே கூறப்பட்டு வாரீர்கள். தேவதாயின் மாதம் இது அல்லவோ? பூவிலுள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாடல் கூறி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாடல் கூறி, ஆனந்த மிகுந்த பல வீரர்களை பாடுவோம். தேவதாயின் மானம் இது அல்லவோ? இது சிறப்பாய் கொண்டாடிடவே கூறப்பட்ட
வாரிதோட தேவதாய் மானம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டாரெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பி ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. ஒவ்வொரு வீட்டாரெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. இவ்விதமாய் செய்தால் எவ்வளவு கூடிவர். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்தவர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிட புறப்பட்டு வாரிதோலா. தேவதாய் மாதம் இது அல்லவோ. ஆண்டவர் பேரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் இல்லாமல் இறைவா உம்மை போற்றுகிறோம். இதோ அன்னையினுடைய சிறப்புமிக்க இந்த நாளில் அன்னையின் வழியாக செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த தேரினை அலங்கரித்த அன்பியத்தையும் இறை மக்களையும் இந்த தேர்பவனியை பார்க்கிறவர்கள், இந்த அன்னையை உற்று கவனிக்கிறவர்கள் அனைவரும் அன்னையினுடைய ஆசிரியை அனைத்து விதமான வேண்டுதல்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது